ஹலோ ஸ்பெரன்ஸ், நம்மளோட சென்டம் ஆப் யூபிஎஸ்சி மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக் லெக்சர் சீரிஸ் வந்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்ற டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்ஃப்ளேஷன்னா என்ன, அது வேறு என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்குது, லைக் டிஃப்ளேஷன்னா என்ன, டிஸ்இன்ஃப்ளேஷன்னா என்ன, ரீஃப்ளேஷன்னா என்ன, ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்ன, ஸ்கியூஃப்ளேஷன்னா என்ன, அதே மாதிரி வேறு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீப்பிங், வாக்கிங், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். ஸோ இது மாதிரி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட கண்டினியூஷனாக வேறு என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்றதையும், என்ன இன்ஃப்ளேஷனை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், இந்தியாவில் என்னென்ன இண்டெக்ஸ் மூலிமா வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்றத மெஷர் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டு இதில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோன்னா இது இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை வந்து எப்படி வந்து எந்த ஃபேக்டர்ஸ்னால உருவாகுது அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் ரேட்டை வச்சு நம்ம எப்படி வந்து அதை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக செக்ரிகேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அண்ட் கோர் இன்ஃப்ளேஷன். ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் எதை மெஷர் பண்ணுறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி ஹெட்லைன் அண்ட் கோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு இன்ஃப்ளேஷனாக பிரிக்கிறோம். ஸோ இதில் இந்த ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் இன்ஃப்ளேஷன், ஸோ கண்ட்ரியில் நடக்கக்கூடிய எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் இருக்கக்கூடிய எல்லா விலை உயர்வையுமே நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு மெஷர் மூலயமா தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ இதில் வந்து இந்த ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி எக்கனாமியில் இருக்கக்கூடிய எல்லா கூட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வாலடைல் அஸ் வெல் அஸ் நான் வாலடைல். ஸோ வாலடைல் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அதோட விலை உயர்வு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபியூயல் ப்ரைஸஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் மாறுறது. அதுவும் ஸ்பெஷலாக ஃபியூவல் அப்படின்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும். இப்போ வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்து இந்த ஃபியூயல் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், டெய்லி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி டெய்லி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கிறதா நம்ம வந்து வாலடைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதேமாதிரி எதுவுமே வாலடைல் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்க ஒரு சில இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் கூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் நான் வாலடைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இந்த போத் வாலடைல் அஸ் வெல் அஸ் நான் வாலடைல் இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து அதோட இன்ஃப்ளேஷன் ரேட் எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அந்த அதர் அண்ட் கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற என்ன அப்படின்னா இந்த நான் சொன்ன மாதிரி எதெல்லாம் வாலடைல் காம்பனன்ட்ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபுட்டு, இந்த ஃபியூயல், ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய நான் வாலடைல் காம்பனன்ட்ஸ் இருக்கக்கூடிய அதில் மட்டும் நடக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுறதா நம்ம வந்து இந்த கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கோர் இன்ஃப்ளேஷன் நம்ம ஏன் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அடிக்கடி டெய்லி மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளேஷன் நம்ம கால்குலேட் பண்ணுறது மூலமா நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட்ன்றது நம்மளால் அக்யூரேட்டாக இது பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு பெட்ரோல் ரேட் இன்றைக்கி ஒன்று இருக்கும், நாளைக்கு ஒன்று திடீர்னு மாறும். ஸோ இந்த மாதத்துக்கானது நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ இது ரொம்ப டூ மச் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால நம்ம இன்ஃப்ளேஷன் ஃபிகர்ஸுமே வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய கூட்ஸ் எல்லாமே எடுத்து அதில் எவ்வளோ வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் இயர் ஆன் இயர் பேசிஸில் எவ்வளோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறதா நம்ம வந்து கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் கோர் வெர்சஸ் ஹெட்லைன். இப்போ இந்த ரெண்டு இன்ஃப்ளேஷனுக்கான டிஃப்ரென்சஸ். இதில் நம்ம இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம்னா நமக்கு இன்ஃப்ளேஷன் ரேட்டை ரொம்ப அதிகமாக காட்டும். ஏன் அப்படின்னா இதில் டெய்லி ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்ம மேப் பண்ணுறதுனால. பட் இங்கே கோர் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலாக அந்த கோர் செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமியை மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ணுறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக ஸ்டேபிளாக வந்து நமக்கு இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்றத காட்டும். ஸோ இதுதான் கோர் அண்ட் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனுக்கான டிஃப்ரென்சஸ். இதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இன்னொன்று ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஸோ இந்த 3 மெத்தட்ஸ் மூலயமா தான் இந்தியாவில் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ அஸ் த நேம் சேஸ் இந்த ஹோல்சேல் அப்படிங்கிறது ஹோல்சேல் ப்ரைஸில் ஹோல்சேல் நடக்கிற இடத்துலையே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது இயர் ஆன் இயர் பேசிஸில் அப்படின்னு அதை கால்குலேட் பண்ணுறது தான் வந்து இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் த எக்கனாமிக் அட்வைசர், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மாதமுமே இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸோட வேல்யூவை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது ஒரு ஃபேக்ட்ரியை விட்டு ஒரு கூட்ஸாக வெளில வர ஸ்டேஜ்லேயே வந்து அதோட ப்ரைஸ் ரைஸ் எப்படி மாறுது, ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ் எப்படி மாறுதுன்றதை கால்குலேட் பண்ணுறது தான் இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த நம்ம வந்து ஃபேக்ட்ரி விட்டு வெளில வரதுக்கு முன்னாடியே அதோட ப்ரைஸை நம்ம கால்குலேட் பண்ணிடுறதுனால இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க.
ஸோ அதனால தான் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் வேல்யூ எடுத்திருக்கோம் அப்படின்னா, என்னதான் கவர்மெண்ட்டோட பாலிசி சேஞ்சஸ், சின்ன சின்ன பாலிசி சேஞ்சஸ், இந்த டாக்ஸ் கட்ஸ்லாம் கொடுத்தா கூட அது வந்து எக்கனாமியில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து அந்த இன்டைரக்ட் டாக்ஸஸை இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் நம்ம ஆட் பண்ண போதே இல்லை. ஆட் பண்ணாமல் தான் நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸை வந்து நம்ம ட்ராக் பண்ணிடுறோம், மேப் பண்ணிடுறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் டாக்ஸ் கட்ஸ்ன்றது பெருசாக ஒரு இம்பேக்டாக கொடுக்காது. ஸோ இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை நம்ம டீட்டெயிலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்பயுமே ஒரு பெரிய செட் ஆஃப் பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் தான் எடுத்துகிட்டு அதோட ப்ரைஸ் ரைஸ் சேஞ்சை தான் வந்து நம்ம பார்க்குறது தான் அதை தான் வந்து நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 697 கமாடிட்டிஸ் வந்து அதோட ப்ரைஸ் ரைஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த 697 கமாடிட்டிஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை 3 நம்ம இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸாக பிரிப்போம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட்ஸ். நமக்கு மேனுஃபேக்சர் பண்ணி அந்த ஒரு ஃபைனல் குட்ஸாக வரக்கூடிய அந்த மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 65% வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஹெவி வெயிட்டேஜாக இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20% ப்ரைமரி ஆர்டிகல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 20%, ஆல்மோஸ்ட் ஒரு 20% இருக்குது. அதேமாதிரி ஒரு 15% பார்த்திங்கன்னா ஃபியூயல் அண்ட் பவர். ஸோ 14.91 எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபியூயல் அண்ட் பவர், அந்த பெட்ரோல், கேஸ், ஸோ இந்த மாதிரி ஃபியூயல் அஸ் வெல் அஸ் பவர் இது ஜென்ரேட் பண்ணக்கூடிய சோர்ஸஸ் எல்லாமே ஒரு 14%. ஸோ இந்த மாதிரி இந்த 3 டிஃப்ரெண்ட் செக்டார் இதாக தான் பிரித்து வந்து காம்பனன்ட்ஸாக தான் பிரித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் நம்ம இன்னொன்று முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒன்லி ஃபார் குட்ஸ், நாட் ஃபார் சர்வீசஸ். ஸோ அப்போது சர்வீசஸை பற்றி எந்த ஒரு இதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ மேனுஃபேக்சர் குட்ஸாக நம்மக்கிட்ட எதெல்லாம் பொருளாக நம்மளால் யூஸ் பண்ண முடியுது, டேஞ்சிபிள் குட்ஸாக எதெல்லாம் நம்ம பார்க்க முடியுதோ அந்த கூட்ஸில் நடக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனை மட்டும்தான், அதில் நடக்கக்கூடிய விலை உயர்வை மட்டும் கால்குலேட் பண்ணுறது தான் இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றதுக்கு பேஸ் இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 2011-12. ஸோ அது என்ன பேஸ் இயர்? ஸோ வந்து எல்லா ஒரு கால்குலேஷனுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிபியாக இருக்கட்டும், இல்லை ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸாக இருக்கட்டும், இல்லை கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நமக்கு பேஸ் இயர்னு ஒன்று வேணும். ஏன்னா அந்த பேஸ் இயரை வச்சு தான் நமக்கு இந்த வருஷம் அதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி ஒரு பொருளோட விலை வந்து 100 ரூபா விற்கிதுன்னா அதை நான் எதோட கம்பேர் பண்ணணும்? ஸோ லாஸ்ட் இயர் ஒன்று விற்றதை பார்க்கணும், இல்லைனா நமக்கு ஒரு கம்பேரிசனுக்கு ஒரு இயர் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த கம்பேரிசனுக்கு நம்ம எடுக்கக்கூடிய இயரை தான் நம்ம பேஸ் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேஸ் இயரை சூஸ் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா இந்த 2011-12 அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த பேஸ் இயரை சூஸ் பண்ணுறதுக்குமே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேஸ் இயர் அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து நிறைய விஷயம் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இயரில் வந்து இன்ஃப்ளேஷன்றது ரொம்ப ஃப்ளக்சுவேட்டாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்திருக்கணும், எந்த ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸும் இருந்திருக்கக்கூடாது, மான்சூன் கரெக்டாக இருந்திருக்கணும், அதேமாரி கவர்மெண்ட் சைட்லேருந்து பாலிசிஸுமே நிறைய மாறி இருக்கக்கூடாது, ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்து தான் ஒரு இயர்ன்றதை பேஸ் இயராக சூஸ் பண்ணுவாங்க. அப்படி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்க இயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011-12. ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கால்குலேஷனுக்கு. ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது நம்ம எக்கனாமியில் அட் த ஹோல்சேல் லெவலில் ப்ரைஸஸோட கூட்ஸோட ப்ரைஸஸ் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து நமக்கு காட்டுது. ஸோ கவர்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா இனிஷியலாக இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணாங்க இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்கு. பட் இப்போ இதுலேருந்து கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸுக்கு மாறிட்டாங்க. ஸோ இதுதான் ஓவராலாக நமக்கு இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை ஒரு ஃபேக்ட்ரி விட்டு ஒரு ப்ராடக்ட் வெளியில் வரதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜில் வந்து அதோட ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸை வந்து மேப் பண்ணுறோமோ, அதேமாதிரி கன்சூமர் லெவலில் ஒரு கன்சூமராக நீங்களோ இல்லை நானோ ஒரு கன்சூமராக ஒரு கூட்ஸ் வாங்கும் போது அந்த லெவலில் அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறது தான் நம்ம வந்து கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே நான் சொன்ன மாதிரி அது வந்து மேனுஃபேக்சரிங் லெவல்லே ஃபேக்ட்ரி லெவல்லே வந்து கேல்குலேட் பண்ணுறது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இந்த சிபிஐ கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சூமராக நம்ம பொருளை போய் கஸ்டமர் வாங்கும் போது அவங்க கடையில் என்ன இருக்கோ அந்த ப்ரைஸ் தான் மாற்ற போகுது. ஸோ இங்கே என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் டாக்ஸஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், ஸோ இது எல்லாமே வந்து அடிஷனாக இன்க்ளூட் ஆகிருக்க போகுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் போத், அங்கே வந்து வெறும் கூட்ஸ் மட்டும் தான் பண்ணாங்க இல்லையா? ஸோ இங்கே கூட்ஸ் ஆஸ் வெல் அஸ் சர்வீசஸ் இது ரெண்டுத்துக்குமான ப்ரைஸ் ரைஸுமே வந்து இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது மேப் பண்ண போகுது. ஸோ இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்றவங்க தான் வந்து
நமக்கு பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே வரக்கூடிய இந்த நேஷனல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃபீஸ் தான் வந்து கம்பைல் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது ரீட்டைல் லெவலில் அப்படின்றதுனால நம்ம இதில் வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி எல்லா காஸ்ட்டும் இருக்கும். ஸோ ஒரு ஆக்சுவல் எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து மேப் பண்ணுறதுக்கு இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் இதில் மெயினாக பார்த்தோம்னா கன்சூமர் தான் நம்மளோட டார்கெட் இல்லையா. ஸோ கன்சூமர் லெவலில் தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்றதுனால இது ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதில் நம்ம இது பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் கன்சூமர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்கும், மீன் டேஸ்ட் இருக்கும். ஸோ அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரூரல் ஹவுஸ் ஹோல்டில் யூஸ் பண்ணுறத அர்பன் ஹவுஸ் ஹோல்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க 2 பேர் யூஸ் பண்ணுறதுக்கான இதுவுமே பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க ப்ரிஃபர் பண்ணுற இதை எல்லாமே வந்து ப்ரிஃபரன்சஸ் எல்லாமே டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதேமாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அக்ரிகல்ச்சரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அவங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்களுக்குள்ளே ப்ரிஃபரன்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸுமே பேஸ்ட் ஆன் செட் ஆஃப் கன்சூமர்ஸ், யார் அவங்களோட கன்சூமர்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸை ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புளாக எடுத்து அவங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அந்த கமோடிட்டிஸோட ப்ரைஸ் சேஞ்சை வந்து மேப் பண்ணுறது தான் நம்ம சிபிஐ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிபிஐ அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒர்க்ஸில் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க எந்த மாதிரி ஒர்க்ஸ், அவங்க எந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் என்ன, அந்த செட் ஆஃப் கூட்ஸை வந்து அந்த கமாடிட்டிஸை சூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கூட்ஸோட ப்ரைஸ் ரைஸை மேப் பண்ணுறதா நம்ம சிபிஐ அக்ரிகல்ச்சர் லேபரர்னு சொல்லுவோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிபிஐ ரூரல் லேபரர். ஸோ ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய லேபரர்ஸ், அந்த வேலைக்கு போகிறாங்க இல்லையா, அவங்களோட ப்ரிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கமாடிட்டிஸோட ப்ரைஸ் ரைஸை வந்து நம்ம மேப் பண்ணுறது தான் சிபிஐ ரூரல் லேபரர் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து ஃபைனலாக சிபிஐ ரூரல் அர்பன் அண்ட் கம்பைன்ட். ஸோ ரூரல் ஏரியாஸுக்கு ஓவராலாக இந்த மாதிரி கிளாஸ்லாம் பிரிக்காமல் ஏரியா பேஸ்டாக ரூரல் ஏரியாஸ்னு ஒன்று பிரித்து அதுக்கான சிபிஐ, அர்பன் ஏரியாஸ்னு ஒன்று பிரித்து அதுக்கான சிபிஐ, அப்புறம் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சிபிஐ கம்பைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிபிஐ வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் இந்த சிபிஐ ஃபார் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், இந்த சிபிஐ ஃபார் அக்ரிகல்ச்சர் லேபராக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் லேபராக இருக்கட்டும், ரூரல் லேபராக இருக்கட்டும், ஸோ இந்த 3 பேர் யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் பியூரோ. ஸோ இந்த லேபர் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3 டிஃப்ரெண்ட் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை இந்த லேபர் பியூரோ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த சிபிஐ அர்பன், சிபிஐ ரூரல் அண்ட் சிபிஐ கம்பைன்ட், இப்போ இந்த 3 தான் யார் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறா, கம்பைல் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த என்எஸ்ஓ, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வந்து இந்த சிபிஐ ரூரல் அர்பன் அண்ட் கம்பைன்ட் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ இங்கே நமக்கு டீட்டெயிலாக தெரிய வேண்டியது 2 டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஒரே ஒரு இண்டெக்ஸை 2 டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் 2 டிஃப்ரெண்ட் மாதிரியாக நமக்கு கொடுக்க போகிறாங்க. பட் வேல்யூ அவுட்புட் எல்லாமே இவங்க எல்லாருக்கும் ஒன்றா தான் வரப்போகுது. ஆல்மோஸ்ட் வந்து அந்தந்த ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நடக்க போகுது. அவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணுறது கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான். ஆனால் எந்த கன்சூமர் அவங்க வந்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க, எந்த கன்சூமர் கிளாஸை இது பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்து இந்த சிபிஐ வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது மாறப்போகுது. அப்போது லேபர் பியூரோன்றவங்க ஒரு 3 இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்மளோட சிபிஐ என்எஸ்ஓவுமே பார்த்திங்கன்னா அவங்களுமே ஒரு 3 இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். ஏன்னா கொஷின் இதுலேருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சிபிஐ அக்ரிகல்ச்சர் லேபரர் யார் ரிலீஸ் பண்ணுறா, இல்லை சிபிஐ வந்து கம்பைன்ட் யார் ரிலீஸ் பண்ணுறா, இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பர்ஃபெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்னென்ன, நம்ம வந்து கமாடிட்டிஸ் வந்து என்னென்ன கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டாங்க இது பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதை என்னென்ன கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுக்கான வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 45%. ஸோ மோர் தென் 45% வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்க்கு தான் இதில் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அங்கே ஆல்மோஸ்ட் 60% வரைக்கும் மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரைமரி ஆர்டிகல்ஸ் கொடுக்காம. இங்கே பார்த்தீங்கன்னா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த வெயிட்டேஜ் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்லனஸ், அதர் இதில் அடங்காத பாக்கி எல்லாத்தையுமே வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ஹவுசிங், ஃபியூவல் அண்ட் லைட், க்ளோத்திங், ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இவங்க யூஸ் பண்ணக்கூடிய இன்டாக்சிகன்ஸ், இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஃபியூவல் இந்த இதெல்லாம் தான் உங்களுக்கு 28% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சிபிஐக்கான வெயிட்டேஜ். இந்த வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது சிபிஐயில் வந்து ரூரலில் என்ன வெயிட்டேஜ் இருக்குது, அர்பனில் என்ன வெயிட்டேஜ் இருக்குது, அதேமாதிரி ஹோல்சேல் ப்ரைஸ் இந்த இண்டெக்ஸில் என்ன வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 2 முக்கியமான மெஷர்ஸ் ஃபார் இன்ஃப்ளேஷன். 3வது நான் சொன்னது
ஜிடிபி டிஃப்ளேட்டர். அந்த ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படின்றத நம்ம ஜிடிபி கிளாஸ்லேயே ஜிடிபி அந்த என்ன பேசிக் கான்செப்ட் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்த்துட்டோம். பட் ஸ்டில் இங்கே ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னா ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி இன்டூ 100. ஸோ இதில் நம்ம இந்த நாமினல் ஜிடிபி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி அட் கரண்ட் ப்ரைஸஸ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸஸ். ஒரு செட் ஆஃப் குட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய கரண்ட் மார்க்கெட் ரேட் என்னவோ அதை கால்குலேட் பண்ணுறது தான் நம்ம நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஜிடிபி ரிலேட்டட் பை ரியல் ஜிடிபி. அந்த ரியல் ஜிடிபி அப்படின்றது நம்ம சொன்ன மாதிரி பேஸ் இயர்னு ஒன்று எல்லாத்துக்குமே வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ ஜிடிபிக்குமே கால்குலேஷனுக்கு பேஸ் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011. ஸோ அப்போ இந்த வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட எல்லா குட்ஸையுமே எடுத்துகிட்டு அதோட 2011 நம்மளோட பேஸ் இயரில் அதோட ப்ரைஸ் என்ன இருந்துச்சு அப்படின்றத வச்சு கால்குலேட் பண்ணுறது தான் நம்ம வந்து ஜிடிபி இதுன்னு சொல்லுவோம். ஐ மீன் ரியல் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணுறது மூலயமா ஒரு கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது மீன் அதோட ப்ரைஸ் ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த ஜிடிபி டிஃப்ளேட்டரை யூஸ் பண்ணியுமே பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃப்ளேஷன் வேல்யூ கரெக்டாக துல்லியமாக கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் இந்த 3 மெஷர்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா சிபிஐயாக இருக்கட்டும், டபிள்யூபிஐயாக இருக்கட்டும், இல்லை ஜிடிபி டிஃப்ளேட்டராக இருக்கட்டும், இதில் ரொம்ப அக்யூரேட்டாக நமக்கு டேட்டா கொடுக்க போகிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஜிடிபி டிஃப்ளேட்டர் தான். பட் ஸ்டில் கவர்மெண்ட் வந்து ஜிடிபி டிஃப்ளேட்டர் யூஸ் பண்ணாமல் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சிபிஐக்கு மாறிட்டாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக டபிள்யூபிஐ அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டெரக்ட் டாக்ஸஸ் எதுவுமே நம்ம கால்குலேட் பண்ணல, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணல அப்படின்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் எது இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அந்தளவுக்கு அதில் ஒரு எஃபெக்ட் இல்லாதனால கவர்மெண்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா 2015 அப்புறம் இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் சிபிஐக்கு கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளோட டியர்னஸ் அலவன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சேலரி அப்போது இந்த டியர்னஸ் அலவன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணாங்க இல்லையா. அந்த டியர்னஸ் அலவன்ஸ் கால்குலேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்க்கு கவர்மெண்ட் எடுத்துக்கூடிய மெஷராக இருக்கட்டும், அதுக்கான வேல்யூவாக இருக்கட்டும், இது எல்லாமே சிபிஐக்கு கம்ப்ளீட்டாக வந்து கவர்மெண்ட் வந்து மாறிட்டாங்க. ஸோ இந்த ஜிடிபி டிஃப்ளேட்டரை ஏன் யூஸ் பண்ணல, என்ன தான் அது வந்து ஒரு கரெக்டான வேல்யூ, ஏன்னா இருக்கக்கூடிய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீஸுமே இது ட்ராக் பண்ண போகுது. அப்படி இருந்தும் கூட அதை நம்ம ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கான டேட்டா அவைலபிள் தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மந்த்லி பேசிஸில் நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ இதெல்லாமே நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் கூட்ஸ் எடுத்திருப்போம், ஒரு செட் ஆஃப் கமாடிட்டிஸ் எடுத்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து ஒரு 697, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ ரூரலுக்கு ஒரு 450 இருக்கும், அர்பனுக்கு ஒரு 480 இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து செட் ஆஃப் கூட்ஸ், பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் மட்டும் இருக்கிறதுனால இவங்களால ப்ராப்பராக கால்குலேட் பண்ணிட முடியும். பட் ஜிடிபி டிஃப்ளேட்டரை பொறுத்த வரைக்கும் ஓவரால் எக்கனாமியில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணதுனால மந்த்லி பேசிஸில் அதை கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படின்றதுனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிபிஐ தான் இப்போது கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். உங்களோட மெயின்ஸில் வந்து ஏன் வந்து ஜிடிபி டிஃப்ளேட்டரை யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் இது பண்ணி சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி எழுதணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து இந்தியாவில் இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துரும். இந்த சிபிஐக்கு அதை நான் சொன்ன மாதிரி பேஸ் இயர் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2012. ஸோ அங்கே 2011-12, இங்கே வந்து 2012 சிபிஐ பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவரால் எப்படி வந்து நம்ம இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் ஒரு தரப்பட்ட மக்களையும் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு பொருளோட விலை உயர்வுனால ஒரு கடன் கொடுத்தவங்க, கடன் வாங்கினவங்க, சேவ் பண்ணுறவங்க, பெரிய ஃபார்மர்ஸு, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாண்டு வச்சுருக்கவங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் பீப்புளை இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லெண்டர் அண்ட் பாரோவர். ஸோ கடன் கொடுக்குறவங்களுக்கும் கடன் வாங்குறவங்களுக்கும் இந்த இன்ஃப்ளேஷன்றது எப்படி வந்து அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, யாரெல்லாம் கடன் கொடுக்குறாங்களோ மீன் யாரெல்லாம் லெண்டராக இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே லாஸ், அதாவது அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு லாஸ் தான் நடக்க போகுது. யாரெல்லாம் வாங்குறாங்களோ இந்த இன்ஃப்ளேஷன் நடக்கிறது மூலிமா அவங்க எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட் நடக்க போகுது. பெனிஃபிட் தான் அவங்க அடைவாங்க இந்த இன்ஃப்ளேஷன் ஏறுறதுனால. இது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு 100 கடன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒரு ஆள் ஏஆர்பிகிட்ட நான் வந்து ஒரு 100 கடன் வாங்கியிருக்கேன் 2024. ஸோ என்னால் இந்த 100 வச்சுட்டு இன்றைக்கி என்னால் ஒரு கிலோ வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை வாங்க முடியும்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெங்காயமே வச்சுப்போமே, ஆனியன் எடுத்துக்கிட்டோன்னா என்னால் இன்றைக்கி அதை வச்சு நான் 100 வாங்க முடியும். அதுவே நான் அந்த திருப்பி நான் லோனை வந்து ரீபே பண்ணுறேன், அவங்கக்கிட்ட கடன் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குறேன். இந்த 100 நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு 105 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கொடுக்குறேனே வச்சுப்போமே ஃபார் எக்ஸாம்பிள். அப்போது 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வேலை இந்த வெங்காயத்தோட விலை 150 இருந்துச்சுன்னா அப்போ யாருக்கு லாஸு? கண்டிப்பாக எனக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு லாஸ். ஏன்னா நான் அவங்கள்ட்ட 105 திருப்பி கொடுத்துருவேன். நான் இன்றைக்கி என்னோடய பர்ச்சேசிங், என்னோட இருக்கிற 100 பர்ச்சேசிங் பவர் வச்சு நான் 1 கிலோ வாங்கிடுவேன் நான் நினைக்கிறது. ஆனால் அவங்களால நான் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கொடுத்த காசை நான் திருப்பியே கொடுத்தா கூட
அவங்களால அன்னைக்கு தேதிக்கு போயிட்டு நான் வாங்கின மாதிரி அவங்களோட பர்ச்சேசிங் பவர்ன்றது அன்றைக்கி இருக்காது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, கடன் கொடுத்தவங்க இந்த இன்ஃப்ளேஷனால் பாதிக்கப்படுறாங்க. யாரெல்லாம் கடன் வாங்கினாங்களோ அவங்க வந்து இந்த இன்ஃப்ளேஷனால் கண்டிப்பாக வந்து பெனிஃபிட் தான் அடைவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து பாண்ட் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த பாண்ட் வச்சுருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இப்போ இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க, இல்லை வேறு கம்பெனிஸோட பாண்ட்ஸ் ஷேர்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க, ஷேர்ஸ் எல்லாம் பாண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இங்கே அகைன் அவங்க எல்லாருமே ஒரு லாஸில் தான் போகிறாங்க. ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாண்ட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் மெச்சூரிட்டிக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டோட நாங்கள் தரோம் அப்படின்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட நான் 100 வாங்கியிருக்கேன், ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் போட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 100 5% ரூ. 5 வருஷத்துக்கு ரூ. 25 சேர்த்து ரூ. 125 ஃபைனலாக 5 வருஷம் மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பாண்ட் வந்து பாண்ட் அவங்க வாங்கிக்கிட்டு திருப்பி எனக்கு அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க. பட் இந்த 5 வருஷத்தில் அகைன் நம்ம இன்ஃப்ளேஷன் அதிகமாகி ஒரு 150 அந்த மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஏறிடுச்சு அப்படின்னா திருப்பி என்னோட பர்ச்சேசிங் பவர்ன்றது கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எனக்கு கொடுக்கக்கூடிய ரேட்டை விட இப்போ எனக்கு 5% தான் அவங்க வந்து பாண்டுக்கான ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன்றது 10% இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்னோட பணத்தோட பர்ச்சேசிங் பவர்ன்றது கம்மியாகிடும் இல்லையா? ஸோ அப்போது பாண்டு வச்சுருக்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லாஸில் தான் முடிய போகுது இந்த இன்ஃப்ளேஷன் நடக்கிறதுனால. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் இன்கம் குரூப்ஸ், இந்த ஃபிக்ஸட் இன்கமாக யாரெல்லாம் இந்த ஒரு ப்ரைவேட் செக்டார்லையோ இல்லை கவர்மெண்ட் செக்டார்லையோ எதுலையோ ஸோ யாரெல்லாம் இந்த இன்கம் தான் உங்களுக்கு அப்படின்னு ஒரு வருஷம் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து இந்த இன்ஃப்ளேஷனால் ஹெவியாக வந்து அஃபெக்ட் ஆக போகிறவங்க. ஏன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த பர்ச்சேசிங் பவர்ன்றது குறைய போது பொருட்களோட விலை வந்து உயர்ந்துகிட்டே இருக்க போகுது. ஆனால் அவங்களோட இன்கம்ன்றது கண்டிப்பாக ஏற போகிறது இல்லை. அவங்க ஏன்னா ஃபிக்ஸட் இன்கம் குரூப் இல்லையா, ஒரே சம்பளம் தான் வாங்க போகிறாங்க, நிலையான சம்பளம் தான் வாங்க போகிறாங்க. பட் அவங்களால இந்த பர்ச்சேசிங் பவர் வந்து கம்மியாகிட்டே இருக்கிறதுனால, டிராஸ்டிக்காக குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட இருக்க பணத்தை வச்சுட்டு ஒரு ஃபஸ்ட்டு மந்தில் வாங்க முடிஞ்சது லாஸ்ட் மந்தில் அவங்களால அதே ரேட்டில் வாங்க முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாருமே வந்து ஒரு லாஸை தான் சந்திக்க போகிறாங்க. அவங்களது பேடாக அஃபெக்ட் பண்ண போகுது. அதேமாதிரி பிக் ஃபார்மர்ஸ் அண்ட் பிக் பிஸ்னஸஸ், இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும், ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு பெரிய லெவலில் பெனிஃபிட் கொடுக்க போகுது. ஏன்னா ஒரு பெரிய ஃபார்மராக இருக்காங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ஆகுது அப்படின்னா அவங்களோட பொருட்களோட விலை ஏற தான் போகுது. அவங்க அந்த பொருளை விற்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து அவங்களோட பொருளை விற்கும் போது அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் தான் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃப்ளேஷன் எப்படி அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இனிஷியலாக இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் போது எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னா எல்லா இவங்களுமே என்ன பண்ணுவாங்க, எல்லா பிஸ்னஸஸுமே சரி ஃபார்மர்ஸாக இருக்கட்டும் எல்லா பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் இனிஷியலாக டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லேபர் சப்ளை இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போது இனிஷியல் டேஸில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆப்டிமமான ஒரு 5% 6% இன்ஃப்ளேஷன் இருக்க வரைக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுமே எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுமே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் எக்கனாமியில். ஒன்ஸ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இன்ஃப்ளேஷன் தாண்டிடுச்சு, ஒரு 10% மேலே தாண்டிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பீப்புளால் போய் பெருசாக எதுவும் வாங்க முடியாது. சப்ளை வந்து திருப்பி எல்லாருமே பீப்புள் அதிக இது டிமாண்டுன்றது கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் திருப்பி வர ஆரம்பிச்சிடும். அப்போது இன்ஃப்ளேஷன்றது ஒரு லெவல் வரைக்கும், ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக க்ரியேட் பண்ணும். ஒரு சர்டன் பர்சன்டேஜை தாண்டிடுச்சு அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றத ஒன்று உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷனோட இம்பேக்ட். அதேமாரி சேவிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு யூஸ்வலாக வந்து மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு சேவ் அப்படிமோ. ஸோ நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும், நம்மள்ட்ட வரக்கூடிய சம்பளத்தில் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீப்புள் வந்து சேவ் பண்ணுன்ற மைண்ட் செட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா பொருளோட விலை ஏறிட்டே இருக்குது. நான் என்ன தான் ₹100 ₹150 இன்றைக்கி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாலும் என்னோடய பர்ச்சேசிங் பவர் நாளைக்கு கம்மியாக தான் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு முதலீடுகளை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அப்படி தான் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறீங்கன்னா மோஸ்ட்டாக கோல்டு, இந்த மாதிரி டைமில் கோல்டு, ஸோ இந்த மாதிரி அசட், ஸோ இதில் இந்த மாதிரி அசட்ஸ் எல்லாம் வந்து அன்ப்ரொடக்டிவ் அசட்ஸ்க்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது சேவிங்ஸ்ன்றது இன்ஃப்ளேஷன் ஆக கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோல்டு, லேண்டு, ஸோ இந்த மாதிரியான அசட்ஸோட இது வந்து அதில் பீப்புள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது அதிகமாகிடும். அதுமாரி ஃபைனலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இன்இக்வாலிட்டி இல்லைனா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். ஸோ இன்ஃப்ளேஷன் ஏறதுனால இந்த இன்இக்வாலிட்டி என்ன ஆக போகுது, ஸோ ரிச் அண்ட் புவர் டிவைடுன்றது எப்படி ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக புவர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ண போகுது. ஏன்னா ஒரு பொருளோட விலை உயருது அப்படிங்கும்போது ஒரு பணக்காரங்களுக்கு அதில் சந்திக்கக்கூடிய எஃபெக்டை விட ஒரு ஏழைக்கு அந்த எஃபெக்ட்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ₹100 பொருள் வந்து ₹150 விற்குதுன்னா ஒரு ரிச் பீப்புளுக்கு அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியாது. பட் புவர் பீப்புளுக்கு அது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்கம் இன்இக்வாலிட்டியுமே சரி, அதுமாரி
டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம்மே சரி, இது கண்டிப்பாக இன்னும் வைடன் தான் ஆக போகுது. அப்போது இந்த இன்இக்வாலிட்டின்றது இந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுனால நமக்கு வந்து அவங்களுக்கும் பெரிய பாதிப்பு தான் இருக்க போகுது. அதே இன்கம் இன்இக்வாலிட்டின்றதும் அதிகமாக தான் வைடன் தான் ஆக போகுது. ஸோ இது எல்லாமே நான் சொல்கிறது ஒரு சர்டன் பர்சன்டேஜுக்கு மேலே நடக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன். ஸோ ஜென்ரலாக நம்ம பார்த்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஒரு எக்கனாமிக்கு ஒரு டிசைரபிளான திங். இன்ஃப்ளேஷன் ஒன்று நடக்கலைன்னா எக்கனாமிக் க்ரோத்துன்னு ஒன்று நடக்கவே நடக்காது. பட் அந்த இன்ஃப்ளேஷன்றது எவ்வளோ பர்சன்டேஜில் நடக்கணும், அந்த ஆப்டிமம் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது கவர்மெண்ட் பேஸ்ட் அந்த கரண்ட் சினாரியோஸ், அந்த எக்கனாமியை பொறுத்து, பேஸ்ட் அந்த குளோபல் இதை பொறுத்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 4 ± 2, ஸோ 2%லேருந்து 6% வரைக்கும் இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஒரு நடக்கலாம். ஒன்ஸ் இதுக்கு விட கம்மியாக போனாலோ இல்லை அதிகமாக போனாலோ கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் மூலயமா வந்து இதை தடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த இன்ஃப்ளேஷனை எப்படி தடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு 2 இம்பார்ட்டண்டான மெத்தட்ஸ் இருக்குது. அதுதான் வந்து நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ் நெக்ஸ்ட் லெக்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்றது கவர்மெண்ட் டைரெக்டாக அவங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி மூலயமா இந்த இன்ஃப்ளேஷன் எல்லாமே டார்கெட் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வந்து ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை டேக்ஸ் அவங்க எப்படி போடுறாங்க, எந்த அளவுக்கு பீப்புளுக்கு வந்து டேக்ஸ் போடுறாங்க, இந்த மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி டைரெக்டாக கவர்மெண்ட் வந்து டைரெக்டாகவே வந்து ஆக்ஷனில் இறங்கி இன்ஃப்ளேஷனை டார்கெட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். இதுவே மானிட்டரி பாலிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர்பிஐ மூலயமா வந்து கவர்மெண்ட் வந்து இதை பண்ணுறாங்க. ஆர்பிஐ வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய மெஷர்ஸ்லாம் தான் நம்ம மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவோம். இது கூட தான் நம்ம வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, SLR, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, இதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த 2 டாப்பிக்குமே நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வரப்போகிற கிளாஸஸில் ஃபிஸ்கல் பாலிசினா என்ன அப்படின்றது டீட்டெயிலாகவும், மானிட்டரி பாலிசினா என்ன அப்படின்றத டீட்டெயிலாகவும் பார்க்கலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் இது வரைக்கும் இன்ஃப்ளேஷனில் இது வரைக்கும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் 2 இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள், 2020 கேட்கப்பட்ட ஒரு கொஷின். ஸோ சிபிஐ அண்ட் WPI, கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் ஆஃப் ஃபுட் இன் சிபிஐ இஸ் ஹையர் தேன் தட் ஆஃப் WPI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ப்ரைமரி ஆர்டிகல்ஸோட பர்சன்டேஜ்ன்றது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் கம்மியாக இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 20% கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 45% வரைக்கும் இருந்துச்சு இல்லையா சிபிஐயில். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்னா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ், ஃபுட்டோட வெயிட்டேஜ்ன்றது அதிகமாக தான் இருந்துச்சு. அப்போது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானது தான். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டஸ் நாட் கேப்சர் சேஞ்சஸ் இன் த ப்ரைஸஸ் ஆஃப் சர்வீசஸ். அப்போது WPIன்றது சர்வீசஸில் நடக்கக்கூடிய ப்ரைஸ் சேஞ்சை வந்து இது பண்ணாது, கால்குலேட் பண்ணாது. ஆனால் சிபிஐ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக. ஏன்னா நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் கூட்ஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க, சர்வீசஸ் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. பட் சிபிஐ பொறுத்த வரைக்கும் போத் கூட்ஸ் அஸ் வெல் அஸ் சர்வீசஸ் பண்ணுவாங்க. அப்போது இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் நவ் அடாப்டட் WPI. ஸோ இன்ஃப்ளேஷனுக்காக WPI ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை தான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2015 அப்புறம் WPIயில் இருந்துட்டு உர்ஜித் பட்டேல் கமிட்டி அப்படின்ற அவங்களோட ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸுக்கு கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு இல்லையா? ஸோ நமக்கு கொஷினுமே எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இதில் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் 1 and 2 ஒன்லி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னொரு கொஷின் பாருங்கள். ஸோ டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் பற்றி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது இதில் எந்தெந்த இதனால் நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த கொஷின் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கொஷின் நல்லா பார்த்துட்டு இதில் எது உங்களுக்கு சரியான ஆப்ஷன் தோணுதோ, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும்னா இதில் எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் நடந்தால் வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாகவும் அதர் சப்ஜெக்ட் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும், ஃப்ரீ கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட சென்டமேப் UPSC சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Centamap. You dare to dream, we care to accomplish.